நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். TNR டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இன்னைக்கு நம்ம தலைமை அலுவலகத்தில் இருக்கோம். இந்த மாதம் நம்ம சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கான மீட்டிங்கு. மற்ற மாவட்டங்களில் இருந்து பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சரவணன் வந்திருக்காரு. மற்ற மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களும் வந்திருக்காங்க. இன்னைக்கு சென்னை மாவட்ட நிர்வாகிகள் என்ன கலந்துரையாடல் பண்றாங்க, என்ன அவங்களுடைய மீட்டிங் அப்படின்றத கேட்பா. அண்ணே சொல்லுங்கண்ணே. சென்னை மாவட்ட செயலாளர் வெங்கடேசன். அடுத்த கட்டத்தை நோக்கி ஒவ்வொரு மாசத்துக்கும் டிரைவர் நலனை கருதி என்ன பண்ணலாம்னு மாநில நிர்வாகிகிட்ட ஆலோசனை பண்ணி கேட்குறோம். முதல் கட்டமா சென்னை மாவட்டத்தில் மாசம் கூட்டத்தை கூட்டுங்க, நண்பர்களை ஒருங்கிணைங்க, செயல்பாடுகளும் எதுவாக இருக்கணும். நீங்க என்ன பண்ணலாம்னு ஒரு ஆளா முடிவு எடுக்காம 4 பேர் கூடி எடுத்தாதான் அது 10 பேர் சொல்ற கருத்துக்கள் அதில் ஒரு 3 பேர் சொல்ற கருத்துக்கள் நம்மளுக்கு சரிசமமாக ஆகும். அதனால நாங்கள் கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம், ஏன்னா மாசம் கூட்டம் வச்சாலும் நண்பர்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும்ட்டு எங்க நண்பர்களுக்குள்ள சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்குள்ள பேசி எடுத்த முடிவு. அதனால இந்த மாசம் 31 கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். தேனி மாவட்டத்தில் நடந்த பல விஷயங்களை பற்றியும் நண்பர்கள்கிட்ட பேசணும். அங்கே சென்னை மாவட்டத்தில் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பெரும்பாலும் தெரியாது அங்கே நடந்தது. சில பேர் யூடியூப் பார்த்துருப்பாங்க, லைவாக போச்சு. சில பேர் பார்க்கல, ஃபோனில் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி பதிலும் நாங்கள் சொன்னோம். புரிதல் உருவாக்குறதுக்காக போனோம். நிறைய பேர் மாநில நிர்வாகி ஐடி கார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதம் ஐடி கார்டு கொடுக்கறதுக்காக அண்ணன் மாநில நிர்வாகி அண்ணெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு கூட்டம் வச்சிருக்கோம். அது நண்பர்கள் சாதாரணமாக நாங்கள் வைக்கிற கூட்டத்தோட மாநில நிர்வாகிகள் வந்து எங்களுக்கு பெரும் சிறப்பு. எதுக்காகனா அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்காக பல பயனுள்ள தகவல்களை அண்ணன் டிரைவர் நலன்களை கருதி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பேசிட்டு இருக்கோம், அதை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ என்ன காரணம்னா முதல்ல சந்தகாசு பற்றியும் பேசிட்டு இருக்கோம். இங்கே மாதம் வரக்கூடிய செலவு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை பற்றி நாங்கள் உறுப்பினர் நண்பர்கள் புரிதல் உருவாக்கணும். இப்போ 70 பேர் 80 பேர் இருக்க இதில் 20 பேர் கூட கட்ட மாட்டாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் 60 பேர் பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ எங்கேருந்து நாங்கள் எங்கள் வேலையை விட்டு போனோம். முதல்ல இருந்த நானும் டிரைவரு என்னுடைய குடும்பத்தையும் பார்க்கணும். ஒரு அளவு செய்யலாம்னா எல்லா பிரச்சனையும் எல்லா நண்பர்களும் ஓட முடியாது. அங்கங்கே நிர்வாகிகளுக்கு நம்ம பண்ணணும். சந்தா கஷ்டம் கட்ட மாட்டாங்க. உதவிகள்னு கேட்கும்போது நம்ம எப்படி அவங்களுக்கு செய்யுது? 3 மாதம் சந்தா அறிவிச்சிருக்காங்க. 1.5 வருஷமா இது வரை சந்தா அறிவிக்கலன்னு பல முறை தங்கப்பாண்டியனோ மற்ற நிர்வாகிகளும் சொல்லியும் இப்போ முதல் முறையாக சொல்லி 3 மாதம் சொல்லியிருக்காரு. ஜூன் மாதத்தில் முதல் முறை ஒரு 25 பேர் போட்டாங்க ஜூன் மாதம். ஜூலை மாதம் 12 பேர் ஆச்சு. இப்போ அதுவும் குறைஞ்சிச்சு. இப்போ என்னன்னா இங்க இந்த மாசம் இந்த தலைமை அலுவலகத்தோட வாடகை 11,000 ரூபாய் வாடகை, கரண்ட் பில்லோட சேர்த்து 12,000 ரூபாய் வரும். தேனி அலுவலகம் எல்லாம் ஒவ்வொரு மாசமும் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கும். இந்த மற்ற சங்கம் போல நம்ம சங்கம் கிடையாதுன்றத பல புரிதலுக்கு வெள்ள அறிக்கையை காமிச்சிட்டே இருக்காங்க. எந்த ஒரு சங்கம் பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் அவங்க முன்னேறத்துக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா தங்கப்பாண்டியனோ செல்லதுரை அண்ணனோ இல்ல செல்லபெரும் எல்லாமே இந்த சேர்ந்த மாநில நிர்வாகி அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போறதுலதான் நம்ம இதா இருக்காங்க. அவங்க கைகாசை போட்டு செலவு பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்ம டிரைவர்கள் நம்ம சங்கம் நினைச்சு கண்டிப்பா வரணும். அது புரிதல் உருவாகணும். என்ன முதல் மாசம் சந்தா காசு முக்கியம். சந்தா காசு நமக்கானது. இப்ப நம்ம வீட்டுல ஒரு குடும்பம்னா நம்ம உழைச்சி 4 பேர் பார்க்கணும். நம்ம 4 பேருக்கு செலவு பண்ணணும்னா அது வருமானம் வந்தாதான் செலவு பண்ண முடியும். செலவு இல்லாத வர வச்சு எவ்வளவுதான் பண்ணிட்டு முடியும். அது பெருசா கொண்டு போகும். சரிங்களா? நலத்திட்டங்களுக்காக தான் மாசம் கூட்ட போறோம். எல்லாரும் வந்திருக்காங்க பாருங்க. நம்ம டிரைவர் சங்கத்தை அடுத்த கட்டத்தை நோக்கிட்டு நகர்வதற்காக தான் அந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் மட்டும் வந்துட்டு மீதி என்ன நடந்து புரியாம பிரச்சனை வரும்போது வந்தா அந்த சங்கத்துக்கே இது அழகில்லை. அதனால நண்பர்கள் தயவுக்கு இருந்து மாச சந்தாவை செலுத்துமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அது போல அடுத்த பிரச்சனைனா உங்களுக்கு நாங்க சங்கத்து மூலியமா வேலை செய்யறதுக்கு ஏதுவா இருக்கும். அதுதான் என்னோட கருத்து. சரிங்களா? நன்றி.